உலகெங்கும் வாழும் முருக அடியார்களுக்கு எனது அன்பான வணக்கம். உருவும் அருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்புதோர் மேனியாகி கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து உதித்தனன் உலகம் முய்ய மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கோயிலுக்கு போகிறது யாருக்கு பலன் தரும் தராது. முதல்ல யாருக்கு பலன் தராதுன்றதை பார்த்துருவோம். இந்த கோயிலில் மூலவரை தரிசனம் பண்ணும்போது லைனில் நிற்கிறாங்கல்ல, மூலவரை தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு அரை மணி நேரம் ஆகலாம், இல்லை 10 நிமிஷம் ஆகலாம். அந்த டைமில் யார் வந்து இருக்கிற கதையெல்லாம் ஊர் கதை, உலக கதை, வீட்டு கதையெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு பலன் தராது. அது ஒன்று. ரெண்டாவது, கோயிலில் பரிகாரன்ற பேரில் கண்ட இடத்துல விளக்கை ஏற்றுறது, உப்பை வந்து கொடிமரத்தில் கொட்டி பரப்புறது, இவங்களுக்கு பலன் தராது. மூணாவது, அங்கே கோயிலில் அடியார்கள் தர பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அங்கேயே அந்தந்த இடத்துல அந்த கழிவை அப்படியே போடுறது, அவங்களுக்கும் பலன் தராது. ரெண்டாவது, சாக்லேட் கொடுப்பாங்க, அதையும் அந்த கவரையும் அப்படியே போடுறது. இந்த மாதிரி நபர்களுக்கு கோயிலில் போய் சாமியை பார்த்துட்டு வந்தாலும் பலன் நிச்சயமாக கிடையாது. யாருக்கு பலன் உண்டு அப்படின்னா, அடிப்படையான விஷயத்த நம்ம பக்தர்கள் தெரிஞ்சுக்கணும். அது முருக பக்தராக இருக்கலாம், அம்மன் பக்தராக இருக்கலாம், இல்லை பெருமாள் பக்தராக இருக்கலாம், சிவ பக்தர்களாக இருக்கலாம். அவங்க அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இறைவனோட திருநாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த மூலவரை தரிசனம் பண்ணுற அந்த டைமில். இல்லைன்னா மனசுக்குள்ளேயே அந்த இறைவனுக்கு உண்டான மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். அது இல்லாமல் மீதி எந்த கதையும் பேசக்கூடாது. ஏன்னா நம்ம அங்கே தெய்வத்தோட அனுகிரகத்தை பெறத்துக்கு போயிருக்கோம். அதனால் இறைவனோட திருநாமத்தை சொல்லி பழகணும். முருகர் கோயிலாக இருந்தால் அரோகரா சொல்லணும். அது ரொம்ப அடிப்படை. முருகரை தரிசனம் பண்ணுறதுக்கு உண்டான அட்டண்டன்ஸே திருப்புகழ் வாசிக்கிறது தான். நீங்கள் திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலங்களாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு 4 வரி திருப்புகழாவது வாசிக்கணும். அப்போ தான் நீங்கள் முருகர் வந்தன்னு சொல்லி அட்டண்டன்ஸ் போட்ட மாதிரி அது கணக்கு. உதாரணத்துக்கு பொது திருப்புகழ் 4 வரி திருப்புகழை மனனம் பண்ணி வச்சுக்கலாம். பாடுனா இன்னும் விசேஷம், முருகருக்கு ரொம்ப பிடிக்கும். பொது திருப்புகளில் ஒன்று நான் வாசிக்கிறேன். அதிரும் கழல் பணிந்து உன் அடியேன் உன் அபயம் புகுவதென்று நிலைகாண இதயம் தனிலிருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே எதிரங்கொருவரின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைபாலா பதி எங்கிலும் இருந்து விளையாடி பல குண்டிலும் அமர்ந்த பெருமாளே. இது பொது திருப்புகழ். இது திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எந்த ஸ்தலமாக இருந்தாலும் வாசிக்கலாம். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில்லையும் இந்த பொது திருப்புகழை வாசிக்கலாம். நல்ல பலன் உண்டு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா.